உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே துப்பாக்கி ஏந்திய வனக்காவலர் உதவியுடன் சிறுத்தை புலி தேடுதல் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். பாடகம் காப்புக்காடு பகுதியில் கடந்த சில தினங்களாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் துப்பாக்கி ஏந்திய வனக்காவலருடன் சிறுத்தை புலியை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சிறுத்தை புலி சென்று வந்த இடங்கள் மற்றும் கால் தடம் குறித்து ஆய்வு நடத்தினர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் துருவம் பகுதியில் தங்கள் மாட்டு கொட்டகையில் பால் கறக்கும் போது சிறுத்தை அருகே வந்ததாகவும் அப்போது அலறியடித்துக் கொண்டு அப்பகுதியை விட்டு வெளியேறியதாக கூறியுள்ளார். வீந்துட்டு ஏஞ்சி ரொம்ப தூரம் ஓடியான்னு வந்து எனக்கு கூட்டம் 2 பேரை பசங்க வந்து பால் காரிச்சிங்க. அவங்களுக்கு காது கேட்கல, ரோட்ல இருந்து எங்களுக்கு வரைக்கும் கேட்டுச்சு. விழுந்து ஏஞ்சி என்னால் திரும்பி ஓடியான்னு வர முடியல. வந்து உக்காந்துட்டு அப்புறமேட்டு ஒரு 2 பேர் இருந்தாங்க. நம்ம மாடினாச்சு கண்ணுக்குட்டினாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப போயிட்டு இருக்கு பார்த்து கண்ணுக்குட்டி மாடி தெரிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்ல உயிர் வந்துச்சு. திரும்ப பால் கறக்கவே தோணலை. திரும்ப எங்கே வந்துடுதோ நம்மளை கடிக்குதோ மாட்டை கடிக்குதோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் படபடப்பு அதிகமாகி போச்சு. அப்புறம் ஒருத்தர் பக்கத்து கொள்ளி இருந்த பார்த்துக்க அவங்க பேச்சு குரல் கேட்க பார்த்துக்க அப்புறம் சட்டு சிமின்ற தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சோண்டு பால் கறக்கிறது தண்ணி குடிச்சு திரும்ப பிடிச்சி கட்டி வந்துட்டு என்னால் திரும்ப ரோடு வரைக்கும் வரவே முடியல. சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க சிறப்பு தனிக்குழு அமைக்கப்பட்டு வனத்துறை கண்காணித்து வருவதாக திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் கார் தெரிவித்துள்ளார். Some news of cattle killing in the Devikapuram, Aryamangalam RF. For that we have put a monitoring team to see the matter. So for that I want to give some advisory to the local people that till the investigation is going on, so have to be stay alert. They should be aware of their surrounding, and during especially dawn and dusk they should not go near to the RF area. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.